டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 33வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும், பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கும் சண்டிகர் கிரவுண்ட்ல இன்னைக்கு இரவு 7 மணிக்கு நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பரபரப்பா நடந்த மேட்ச்ன்னு தான் சொல்லணும். யாருமே எதிர்பார்க்கல பஞ்சாப் டீம் வந்துட்டு இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பஞ்சாப் டீம் மேட்ச்ச தோத்திருந்தாலுமே, ரசிகர்களோட மனச வென்றிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்போட ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சின்ன பிளேயர்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க. அந்த சின்ன பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சஷாங்க் சிங். சஷாங்க் சிங் வயசு அதிகம். ஒரு சின்ன பிளேயர் நான் சொல்ல கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன பிளேயர். ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு கம்மி தான். அதனால ஒரு சின்ன பிளேயர்ன்னு நான் சொல்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பிளேயரு. அசுதோஷ் சர்மா அப்டின்ட்டு. அசுதோஷ் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாருங்க. யாருமே ஐயோ! அப்பா இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க இந்த மாரிலாம் குடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யாராலயுமே எதிர்பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா அசுதோஷ் சர்மா குடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா, கடைசி வரலும் கொண்டு போயிட்டு ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ஒரு சூப்பரான வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ண பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்ல கிளம்புன மும்பை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இஷான் கிஷன் விக்கெட்ட விட்டாலுமே அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவும், ரோஹித் சர்மாவும் ஒரு அசத்தலான ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்து மேட்ச வந்து கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே கிட்டத்தட்ட 80 ரன் இவங்களோட பார்ட்னர்ஷிப். அதுக்கடுத்து வந்த எல்லாருமே சூப்பரா விளையாண்டாங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் விளையாடல. டிம் டேவிட் நல்லா விளையாண்டாரு. திலக் வர்மா சூப்பரா விளையாண்டாரு. சூரியகுமார் யாதவ் அசத்தலா விளையாண்டாரு. ரோஹித் சர்மா செம்மையா விளையாண்டாரு. இவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பலமான பேட்டிங் லைன்னு சொல்லணும். இந்த பேட்டிங் லைனுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆளுங்க இருக்கிறாங்க. நபி, ரொமாரியோ ஷெப்பர்ட். ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் அவுட் ஆயிட்டாரு. நபி பார்த்தீங்கன்னா, நாட் அவுட் பிளேயர். நபி ரன் அவுட் ஆயிட்டாரு நபி. நாட் அவுட் பிளேயர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா மட்டும் தான். ஏன்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா, அந்த ரன் அவுட் அடிச்சுருவாரு. அந்த லாஸ்ட் ஓவர்ல மட்டுமே 3 விக்கெட் விழுந்துரும். அது ஒரு ஸ்மார்ட் மூவா தான் இருந்துச்சு. இவர சாம் கரன பொறுத்தவரையிலும். தவான் வந்து மேட்ச்ல கிடையாது. சாம் கரன் தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு இந்த மேட்ச்சுக்குமே. இவங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஓவர்ல மேட்ச்ச கொண்டு போறாங்க. அதுவும் இவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமா விளையாடுற பிளேயரே பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல வர டெத் பிளேயர் மட்டும் தான். அதாவது மிடில் ஆர்டர் இல்ல, லோவர் ஆர்டர். மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சொதப்புறாங்க. டாப் ஆர்டரும் சொதப்புறாங்க. ஆனா இந்த லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர் எல்லாமே கலக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியா மேட்சே வின் பண்ணி குடுத்துருக்காரு சஷாங்க் சிங். அதே மாரி அசுதோஷ் சர்மா பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் கூட ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து 2 ரன் வித்தியாசத்துல தோத்துருவாங்க. அதே மாரி தான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம்லயும் ஒரு சரியான ஒரு நாக் விளையாண்டுட்டு தான் போவாரு. இந்த மேட்ச்சும் தோத்துருவாங்க. இந்த மேட்ச்ல ஸ்கை விளையாண்டத விட பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சஷாந்த் சிங்ன்றதே தான் வாயில வருது. அசுதோஷ் சர்மா விளையாண்டது தான் எனக்கு ரொம்ப, ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, ஸ்கை பார்த்தீங்கன்னா, பேக் ஷாட் அடிப்பாரு பாருங்க. அது அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாரி சஸ் அசுதோஷ் சர்மா இன்னைக்கு அடிப்பாரு. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் பும்ரா ஓவர்லயே அடிப்பாரு. அது என்னதான் ஃப்ரீ ஹிட்டா இருந்தாலுமே, அந்த பால் அப்படி அடிக்கிறது ரொம்ப, ரொம்ப கஷ்டம். அந்த பால மடக்கி அடிப்பாரு. அதே மாரி ஆகாஷ் மத்தாலோட பால பார்த்தீங்கன்னா, பின்னாடி சைடு ஆஃப் சைட்ல தூக்கி அடிப்பாரு. இவரு லெக் சைட்ல அடிப்பாரு. வளைச்சு, வளைச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சக்கையா விளையாண்டாரு. பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மார்ஜினல்லாம் அவங்க தோக்க கிடையாதுங்க. வெறும் 9 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல ரன் அவுட். ககிசோ ரபாடா வந்து ரன் அவுட் ஆயிருவாரு. இஷான் கிஷன் அடிச்சுருவாரு. அது மட்டும் இல்ல. ஒருவேள ஹர்ப்ரீத் பிரார் நின்றிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ஏன்னா நீங்க பஞ்சாப் டீம பாருங்க. நான் ஏன் பஞ்சாப் டீம் பத்தி மட்டும் போய் பேசுறேன் அப்டின்னா, ஒரு டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர தோக்கக்கூடிய நிலைமையில இருந்து மேல வருதுன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். 14 ரன்னுக்கு 4 விக்கெட். நீங்க யார்ட்ட போய் கேட்டாலுமே 190 ரன்ன சேசிங் பண்ணும்போது, வெறும் 14 ரன்னுக்கு 4 விக்கெட்டுன்றப்ப 100% வெற்றி அப்படின்னு எந்த டீம் அந்த விக்கெட் எடுத்தாங்களோ, அந்த டீமுக்கு நம்ம குடுத்துருவோம். ஆனா இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, அப்படி நமக்கு குடுக்க மனசே வரல. என்னடா இது எப்புட்றா இந்த மேட்ச் போகும்? எப்படி இந்த மேட்ச் போகும்ன்னு சொல்லிட்டு. இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சீசனா தான் இருக்குது. இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா, நான் மேட்ச்ச ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் சபரிமலை போயிருந்ததுனால இந்த மேட்ச்ச வந்து கவர் பண்ண முடியல. மேட்ச் என்னால சரியா பார்க்கவும் முடியல. ஆனா அந்த லாஸ்ட் 3 நாள் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 மேட்சுமே பயங்கரமான மேட்ச். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கோரிங், இன்னொரு பார்த்தீங்கன்னா, லோ ஸ்கோரிங், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் சேசிங். ஜாஸ் பட்லரோட அருமையான நாக்கும் சரி, அதே மாரி தினேஷ் கார்த்திக் அங்க செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டிராவிஸ் ஹெட், தினேஷ் கார்த்திக் அந்த மேட்சும் சரி. நேத்து பார்த்தீங்கன்னா, குஜராத் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மச் ஒரு லோவஸ்ட் இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, லோவஸ்ட் ஸ்கோர்ல குஜராத் டீம் தோத்துக்கிறாங்க. அந்த தோல்வியும் சரி, பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போணுச்சு. என்னால தான் கவர் பண்ண முடியல. ஆனா, இந்த மேட்ச் நான் ஃபுல்லா பார்த்தேன். ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஐபிஎல்னாவே இந்த அளவுக்கு தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு மேட்ச் இருந்துச்சு. ஒரு 2 விக்கெட்.
ஜிதேஷ் ஷர்மா ஆகட்டும், இல்ல சாம் கரன் ஆகட்டும், இல்ல ரஜத் பாட்டியா அந்த புது இம்பாக்ட் பிளேயர் ஆகட்டும், இல்ல யாராவது ஒருத்தர் பிரம்சிவரட் சிங், ரெல்லி ரூசோ யாராவது ஒருத்தர் ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் குடுத்துருந்தாங்கன்னா கூட, இந்த மேட்ச் அழகா பஞ்சாப் டீம் வின் பண்ணியிருப்பாங்க. செம்மையா வின் பண்ணியிருப்பாங்க. இந்த அளவுக்கு மேட்ச கொண்டு போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, அத்தன பவுலர்ஸ் வச்சிருந்துமே அவங்களுக்கு போடுற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா, யாரு போட்டாலும் அடிக்கிற மாரி தான் இன்னைக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. பும்ரா ஓவர மட்டும் தான் அடிக்கல. ஆகாஷ் மத்வால் ஓவரு, ஹர்திக் பாண்டியா ஓவரு, ஜெரால்ட் கோட்ஸியோட ஓவரெல்லாம் பறக்க வச்சுட்டாங்க. பும்ரா செம்மையா பவுலிங் போட்டாருங்க. பும்ரா வந்துட்டு ஒரு வேற கிரகத்துல இருந்து வந்து, பவுலிங் மெஷின் எப்படி போடுமோ, அந்த மாரி பவுலிங் மெஷின் மாரி யார்கர் போடுறாரு. செம்ம லைன் அண்ட் லென்த்லயே பால் சூப்பரா போட்டுட்டு இருக்கிறாரு பும்ரா. பர்பிள் கேப் ஹோல்டர் ஆயிட்டாரு. பார்க்கறதுக்கே மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நாளைக்கு சென்னை, லக்னோ மேட்ச்சு. அந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச் பார்த்தா தான் தெரியும். மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு லக்னோ, சென்னை மேட்ச்ல சந்திக்கலாம். எல்லாருக்குமே பாய்.